மகளே வெல்கம் டு துபாய் நண்பன். இன்றைக்கி அருணும் கார்த்திகேயனும் வந்திருக்காங்க டிவிகேலேருந்து. வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே? நீங்கள் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் சார். அப்படியா? குத்தாலம். நீங்கள்? தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டம். சந்தனம் சட்டமன்ற தொகுதி. அப்படி சரி. எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. சொல்லுங்கள் சார். ஓகே, அது எனக்கு கிளியர் பண்ணிக்கிறோம். முதல் டவுட் வந்து இப்போ பெரிய பிரச்சாரம் ஒன்று கொண்டு போகிறாங்க. தளபதி வந்து பிஜேபியில் பி டீம்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லாமே அவதூறு தான் சார். அதை நான் சொல்கிற மாதிரி தளபதி எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாரோ அந்த நாளிலேருந்து இன்ன வரைக்கும் அவதூறு கிளப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் பிஜேபி டீம்னு சொன்னாங்க, இவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு சொன்னாங்க, இவர் மாநாடு பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க, இவர் எலெக்ஷனில் நிற்க மாட்டாருன்னு சொன்னாங்க, இவர் வந்து அந்த கூட்டணி போயிடுவார் இந்த கூட்டணி போயிடுவாருன்னு சொன்னாங்க. அது மாதிரி இது எல்லாமே அவதூறு பண்ணுறது தானே தவிர தளபதிங்கிறவரும் நம்ம மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. அவர் எந்த ஒரு டீமும் இல்லை, அவர் மக்கள் டீம். இதை தான் தளபதி சொல்கிறார். மற்றது நாங்கள் ஏன் தளபதிக்கு வாக்களிக்கணும்? இது நல்ல ஒரு கொஷின். இதை நான் 2 விஷயமா எடுக்கிறேன். ஸோ நான் ஒரு துபாய் வாழ் மக்களாக இப்போ இருக்கேன். ஏன் தளபதிக்கு வாக்களிக்கணும்னா, இத்தனை வருஷம் ஆண்டவங்க நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. சில பேசிக்ஸ் சொல்கிறோம். ஸோ நல்ல தண்ணி இல்லை, நல்ல மருத்துவம் இல்லை, மக்களுக்கு படிப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆட்சிக்கு வரவங்க அவங்க பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கும் அவங்க பண்ணிக்கிறதுக்கும் தான் பண்ணுறாங்களே தவிர பேசிக் நீடே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. நம்ம இன்னுமே என்ன சொல்கிறோம், துபாயில் வந்து மக்கள் பொண்ணுங்க 2 மணிக்கு தனியாக வெளில போகிறாங்க, சேஃபாக இருக்குது, சிங்கப்பூர் அப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த நாட்டை பாட்டு தான் நம்ம வேந்துக்கிட்டு இருக்கோமே தவிர இது எப்போ நம்ம நாட்டில் நடக்க போகுது? எப்போ நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்? எப்போ ஒரு பொண்ணுங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் சுதந்திரமாக வெளில போக மாதிரி இருக்கணுமோ அந்த நடக்கணும். ஸோ இதுக்காகலாம் செய்யணும்னா தளபதி கண்டிப்பாக வந்தே ஆகணும். அவரால் மட்டும்தான் அது முடியும். மற்ற கட்சிகளும் அவங்களோட ஒவ்வொரு வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ தளபதி கொடுத்துருக்க வாக்குறுதியெல்லாம் பார்க்கல சரியான சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு ஒரு புது விடிவு ஒன்று மாதிரி இருக்குது. இப்போ மற்ற கட்சியெல்லாம் கொடுத்தது இந்த 4-5 வருஷம் முடிஞ்சு ஸ்டாலின் சார் கடைசி டைமில் உங்களோட ஆசை என்னான்னு போயிட்டு கேட்குறாரு. அப்படி ஆவிருமா தளபதியோட இது வாக்குறுதி? கண்டிப்பாக இருக்காது. அதை தான் சொல்கிறேன்ல. இது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட பதவியை தாக்கு வச்சுக்கிறதுக்காகவும் தங்க வச்சுக்கிறதுக்காகவும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ நாள் கழிச்சு உங்களுடன் ஸ்டாலின், இவ்வளோ 5 வருஷம் கழிச்சு ஆட்சியே முடிய போகுது. இந்த டைமில் வந்து மக்களோட கனவு என்ன, இதெல்லாம் கேட்குறது எப்படின்னா மக்களை முட்டாளாக பார்க்குறாங்க அவங்க. தளபதி சொல்லியிருக்கிறது ஒன்றும் எல்லா திட்டங்களும் ஒவ்வொரு அறிக்கையும் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். கண்டிப்பாக அதை செய்வார். இது மற்ற கட்சிகள் சொல்கிற மாதிரி ஒரு பொய்யோ ஒரு ஃபேக்காக கொடுக்குறதோ இல்லை. இது கண்டிப்பாக நடக்கும். இப்போ தமிழ்நாட்டில் போகிற இது ஒன்று தான் முஸ்லீம்களுக்கு, சிறுபான்மையினருக்கு வந்து சரியா நீங்கள் டிஎம்கேக்கு ஓட் பண்ணாட்டி பிஜேபி உள்ளுக்கு வந்துடும் பிஜேபி உள்ளுக்கு வந்துடும் பாயின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? இது வந்து நம்ம பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, புலி வருதுன்னு. ஸோ அது மாதிரி தான் இது. புலி தோ வருது பாருன்னு பிஜேபி உள்ளே வந்துருங்கிற ஒரு ரீசனை சொல்லி தான் திமுக நம்ம நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. பிஜேபியை தவிர திமுக கிட்ட வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? எதுவுமே இல்லை. ஸோ அந்த பிஜேபி வந்துடும் தான் சொல்கிறாங்க தவிர அதை வச்சு தான் இவங்க எலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு எந்த விஷயமும் இல்லை. தளபதிங்கிறது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி கூட சேர்ந்துருவாருன்னு சொன்னாங்க. என்னோட கரியரே போனாலும் பரவாயில்ல, இப்போ அவர் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போயிருந்தாருன்னா துணை முதல்வர் சீட்டு 90 சீட்டு தரேன் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், என் கரியர் போனாலும் பரவாயில்ல, நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்களுக்காக தனியாக இருப்பேன்னு சொல்கிறாரு. எங்கள் தளபதி இருக்கார். எல்லா சிறுபான்மையினர் மக்களும் சரி, ஒட்டுமொத்த மக்களும் தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழக வெற்றி காலத்துக்கு இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்குது? அதுதான் சார். ஸோ இதுதான் நம்ம இந்த மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்குது, இவங்க ரசிகர்கள் அப்படி இருக்காங்க, ஓட்டு போட மாட்டாங்கன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போவும் ஓட்டு போடாத மக்களோட பர்சன்டேஜே பார்த்துட்டிங்கன்னா 20% இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 72-75% தான் ஓட்டு வருது. இவங்க எல்லாம் ஏன் ஓட்டு போடாமல் இருக்காங்க? ஃபெசிலிட்டி இல்லாமலாம் இல்லை, என்ன பண்ணாலும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, புதுசாக யாரும் வரப்போகிறது இல்லை. அதனால் நான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு போடாமல் 20% இருக்காங்க. இன்னும் ஒரு 20% எனக்கு புதுசாக மாற்றம் வேணும். விஜயகாந்த் சார் வரும்போது அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, கமல் வரும்போது அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அண்ணாமலை சார் வரும்போது ஓட்டு போட்டாங்க. அப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் மாற்றம் வேணும்னே ஒரு மைண்ட் இருக்குங்க. இவங்களே ஒரு 40% வந்துடுவாங்க. இந்த மக்கள் ஓட்டு போட்டாலே போதும், தளபதி கண்டிப்பாக வந்துடுவார். இப்போ தமிழ்நாட்டில் மிச்சம் பேர் வந்து விஜயகாந்தை விட்டுட்டு நாங்கள் ஒரு நல்ல மனுஷனை விட்டுட்டோம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த மாதிரி தளபதியை மிஸ் ஆகிடக்கூடாது. கட்டாயம் பெரிய தப்பு சார். உண்மையாக நான் ஒத்துக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பண்ண பெரிய தப்பு. நான் உட்பட ஒருத்தவர் ஒரு மீன் போட்டு சிரிக்கிறாருன்னா அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணல, பட் நான் டிஸ்கரேஜ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதெல்லாம் நினச்சி நான் ஒரு தமிழ்னா ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன மாதிரி அத்தனை கோடி மக்கள் அவர் நமக்காக வரும்போது சப்போர்ட் பண்ண முடியாமல் அவருக்கு அகைன்ஸ்டாக எவ்வளோ அவதூறு பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படிலாம் அவர் அவதூறு பண்ணி செஞ்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் அமைதியாக விட்டது பெரிய தப்பாயிடுச்சு. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் சமாதியில் போய் கோவில் கட்டுறேன், பாலாபிஷேகம் பண்ணுறங்கிறது வேஸ்ட். ஸோ அதை நம்ம தவற விட்டுட்டோம்.
இதை தளபதி செய்யக்கூடாது. இந்த கரெக்டான டைம் இது. இந்த டைமில் அவருக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அவரை தான் நம்ம பார்த்துக்கணும். தமிழ்நாட்டில் 234 தேர்தல் தொகுதி இருக்குது. 234 தேர்தல் தொகுதியில் இப்போ டிஎம்கே வந்து 26 கூட்டணி சேர்ந்துட்டு வந்திருக்காங்க கட்சிக்கு. இப்போ எங்களோட தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறது வந்து மக்களோட தான் எங்களுக்கு கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு அதில் என்ன எவ்வளோ ஒரு இது ஒன்று இருக்குன்னு எதிர்பார்க்க? அதுதான் சார், இதை தளபதி ஆல்ரெடி இதை அவரே பதில் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் வந்து தவிடு பொடியாக்கப்படும் அப்படின்னு. கூட்டணி எதுக்கு சார் தேவை? அவங்க தானே போன வருஷம் ஜெயிச்சாங்க. இப்போ அவங்களே அப்படி நிற்கலாம்ல. இருக்கிறவங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. கூட்டணி எதுக்கு? அவங்களுக்கு பயம். எப்போ விஜய் வந்துட்டாரு, நம்மளால் தனியாக நின்று ஜெயிக்க முடியாதுங்கிற பயத்தினால தான் கூட்டணி தேடி போகிறாங்க. கூட்டணி நம்பர்ஸ் வச்சு இல்லை சார், நம்ம எவ்வளோ கூட்டணி பார்த்துருக்கோம். நம்பர்ஸ் மட்டும் இதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. மக்கள் உண்மையான கூட்டணி எல்லாரும் விஜய்க்கு தலைவர் கூட தான் இருக்காங்க. அதனால் கூட்டணி நம்பர்ஸ் வந்து இந்த எலெக்ஷனில் பெரிய விஷயமா இருக்காது சார். சரி, எங்களை சிஎம் சாரில் கடைசி 5 வருஷ ஆட்சி எப்படி இருந்துச்சு? நல்ல ஒரு கேள்வி சார். இந்த தான் நாங்களும் கேட்குறோம். கடந்த 5 வருஷத்தில் ஆட்சி எங்கே இருந்துச்சுன்னு கேட்குறோம். என்ன சார் நடந்துச்சு? ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி யார் இருந்தா சார்? அதுக்கு இன்னும் எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல. அண்ணா நகரில் 6 வயசு குழந்தை இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக விளாதி குளத்தில் ஒரு 12 வயசு பொண்ணு இயற்கை உபாதைக்கு போகும்போது அவங்களுக்கு பண்ணுறாங்க. சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்கு. கஞ்சா இது எல்லாமே பரவி கிடக்கு. இப்படி இருக்கும்போது இவங்க 5 வருஷம் ஆட்சியில் நான் இதை செஞ்சுட்டேன்னு மாற்றிக்கிறது ஒன்றுமே இல்லை. இது ஜஸ்ட் வெற்று விளம்பர மாடல் திமுக ஆட்சி தான் இது. தளபதி வந்தால் இதெல்லாம் மாறும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? வாக்குறுதி எல்லாமே மாறும் சார். நான் அதை தான் சொல்கிறேன்ல, பேசிக் விஷயங்கள் எங்களுக்கு தேவையானது மருத்துவம், படிப்பு, பெண்களுக்கான பாதுகாப்பு, அது மாதிரி விவசாயத்துக்காக உள்ளது, பேசிக் நீட், இளைஞர்களுக்கான எழுச்சி, அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, இது எல்லாமே கண்டிப்பாக அவர் மாறும். எல்லா மக்களும் அவருக்கு வாய்ப்பு அளிக்கணும். இது நடந்தால் அவர் வந்து எல்லாத்தையுமே மாற்றுவார். அந்த கரூர் இன்சிடெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கரூர் இன்சிடெண்ட் அப்போ நான் இங்கே தான் இருந்தேன். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்னால் தூங்க முடியல. அதை நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அது வந்து ஒரு முழுக்க ஏன்னா வந்து அது வந்து 3வது டைம். ஸோ முதல் டைம் வந்து தளபதி பிரச்சாரம் திருச்சியில் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் திருவாரூர், நாகப்பட்டினம் 2வது ஆரம்பித்தாங்க. 3வது டைம் தான் கரூர் போகிறாங்க. அவங்க திமுக வந்து நான் அதில் நேராகவே சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு மாஸ்டர் மைண்டு சார். அதில் எப்படி இவரை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்காகவே தான் வச்சுருக்காங்க செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சர். அவங்க அதை தான் நினச்சாங்க. திட்டமிட்டபடி எங்கள் எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. இவ்வளோ நாள் ஆகுது இல்லையா? ஒரு மக்களாவது பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்துலேருந்து தளபதி மேலே சொல்லியிருக்காங்களா? உண்மையாகவே அவரால் தான் நடந்துருந்துச்சுன்னா யாராவது ஒரு குடும்பம் சொல்லியிருக்காங்க சார். ஸோ மக்களுக்கு தெரியுது அது யார் செஞ்சாங்கன்னு. இன்னும் அந்த கேஸ் கோர்ட்டில் இருக்குது. ரிசல்ட் வரட்டும், உண்மை உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து ரசிகர் கூட்டம் தானே, இல்லை இந்த ரசிகர் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நல்ல கேள்வி சார். இது ரொம்ப நாளாகவே இந்த குற்றச்சாட்டு இருக்குது. ரசிகர்கள் கூட்டம் தானேன்னு. சார், ரசிகர்கள் கூட்டம் மட்டுமே இல்லை, நாங்கள் ரசிகர்கள் தான். யாருக்கான ரசிகர்கள்? எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக மக்களுக்காக வந்தார் இல்லையா? அந்த தளபதி எடுத்த முடிவுக்கு நாங்கள் ரசிகர்கள். எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி போகாமல் தனிச்சு நிற்கிறேன்னு வந்தார் இல்லையா? அந்த முடிவுக்கு நாங்கள் ரசிகர்கள். சிபிஐ ஆஃபீஸில் போயிட்டு அங்கேருந்து யாருக்கும் அடி பண்ணியாமல் வெளில வரும்போது பிரச்சாரத்துக்கு ஓட்டு கேட்டு வர மாதிரி கும்பிட்டு வந்தார் இல்லையா? அதுக்கு நாங்கள் ரசிகர்கள். நாங்கள் ரசிகர் தான், ஒத்துக்கிறோம். ஆனால் அது எங்கள் தளபதி எங்களுக்காக எடுத்த எல்லா முடிவுக்கான ரசிகர்கள். நாங்கள் வெறும் அவரோட ஆடலையும் பாடலையும் பார்த்து ரசிகரானவங்க இல்லை. வதந்தி ஒன்று போகுது, தளபதி வந்து மிச்சம் பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல கேள்வி தான் சார். எப்படின்னா இது அதான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, அவங்களால மாநாடு நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கேண்டிடேட் போட முடியாதுன்னு சொன்னாங்க. நான் எல்லா கட்சியிலையுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க சார். ஸோ அதுக்காக அங்கேருந்து நம்மளை தேடி வரவங்களை நம்மளால் நிராகரிக்க முடியாது. எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க. பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அங்கே நெகட்டிவாக இருக்குங்கிறதுனால தான் எங்களை தேடி வராங்க. நாங்கள் அப்போ அவங்கள அரவணைச்சு தான் ஆகணும். சரி பிரதர், உங்களோட டைமை தந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு இன்டர்வியூ தந்ததுக்கு தேங்க்ஸ். சரியா, வாழ்த்துக்கள். டிவி கட்டாயம். தேங்க்யூ.